தொடர்கிறது. வெல்கம் பேக் டு சினிமா காரம் காஃபி. சிவானோட நம்ம ஆண்டா அழகான். சிவானனோட நான் தான் கலர். ஏய் இந்த கலரை பாரு, இந்த கலரை பாரு. இந்த அண்ணனோட நான் தான். ஏய் போடா. படம் எப்படி வந்திருக்குது அப்படின்னு கேட்டா உங்க படம் எப்படி வந்ததுன்னு பேசுனீங்களா? உன் பேர் கௌதம் தானே? ஆமாண்ணே. கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. உன் பேர் பக்கோடா தானே? ஆமாண்ணா. பாத்தியா? சரி, உங்களெல்லாம் வச்சு படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லுவாங்க. அப்படி என்ன பண்ணீங்க? எப்ப பார்த்தாலும் ஷார்ட்ல வந்து எங்கிட்டாவது ஓடிடுவோம், அதுக்கு திட்டு விழுகும். இல்லாட்டினா என்னமாவது டான்ஸ் ஆடிட்டு இருப்பான், அங்கிட்டு ஷார்ட் எடுத்துக்கிட்டு இங்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். அதனால கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆவுன்னா டக்கு டக்குன்னு சட்டையை கழட்டு போயிட்டு குளிச்சிருவீங்களாமே? அது நாங்கள் இல்லைண்ணே, எங்களுக்கு தனியாக ஒரு கேங் இருக்கு. ஓ, குளிக்கிறதுக்கு ஒரு கேங் இருக்கு. நீங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடுறது, மண்ணில் போய் விளாடுறது. ஆமாண்ணே. ஓகே, அது ஒரு ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் மாதிரியே வந்து ட்ரீட் பண்ணியிருக்கீங்க நீங்க. டூர் போகிற மாதிரி இருந்தது இந்த படம் ஷூட்டிங்கு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்ததுன்னு உங்கள் டேரக்டரும் சொன்னார். நிறைய விஷயம் கேட்டோம். சரி, எந்த அளவுக்கு வந்து பார்த்தா உங்கள் டேரக்டர் சார் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணார்? என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாரு அந்த படத்தில்? நிறையா சொல்லியிருந்தாங்கண்ணே. ஃபஸ்ட்டு வந்து நான் கேமரா பார்த்துட்டு இருந்தேன் ஒரு வாரம். அதுக்கப்புறம் கண்ணாடி முன்னாடி வந்து நின்று உன்னைய பார்த்து நீனே பேச அப்படின்னு சொன்னாங்க. பேசினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரெக்டாக பேச ஆரம்பிச்சிட்டேன். தனியாக பேசுவியா? எவ்வளோ நேரம் பேசுவேன்? ஒரு 5 நிமிஷம்ண்ணே. 5 நிமிஷம் தான். அது அவர் எப்படி ஒரு 15-20 நிமிஷம் சொல்லியிருப்பாரு உன்கிட்ட? ஆமாண்ணே. ஓகே ஓகே. என்னைக்கு நம்ம வாத்தியார் சொல்றதே கேட்க மாட்டோம். சரி, பரவாயில்ல. தம்பி பக்கோடா சொல்லுப்பா. ஒண்ணு வந்து போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கியா? பக்கத்துல கிண்டி விட்டுட்டு அதெல்லாம் அப்படியே போயிடுச்சு. ஏமா வெளியில நீங்க வந்து உங்களை பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் வந்து இந்த படத்தோட ஹீரோ நாங்க இல்ல, சிவா இல்ல, நாங்க 2 பேரும் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாங்களா? என்னது? ஆமாண்ணா, அவன் தானே அப்படி சொல்லி தெரியவான். நாங்க 2 பேரும் தானே ஹீரோ அந்த படத்துல. அப்படியா? எங்க 2 பேருக்கு சாங் இருக்கு, ஃபைட் இருக்கு. ஹீரோயின் இருக்கா? ஹீரோயின்லாம் இருக்கு. டேய், உனக்கு ஹீரோயின் இருக்கா? ஆமாண்ணா. என்ன கொடுமை சார் இது. சரி, அப்ப ஹீரோயினோட உனக்கு என்னென்ன பர்சன்லாம் இருக்கு? எங்க 2 பேருக்குள்ள ரொமான்ஸ்லாம் இருக்கு. அப்புறம் சிவகார்த்திகேயனோட ஓவியாலாம் எப்படி பேசுவாங்களோ அப்படியே எங்களுக்குலாம் இருக்குண்ணா. ஓகே, ஒரு அதுக்கும் மேலா ரொம்ப பேசுவான் அவன். சரி, ஓகே. ஒரு சும்மா சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசிலாம் நம்ம பார்த்துருக்குறோம். அவர் நடிச்சு இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்ல. அவர் எப்படி நடிப்பார்? ஏதாவது இந்த ஹீரோயின் கிட்ட பேசுகிற மாதிரி ஏதாவது ஒரு டைலாக் அவர் நடிக்கிற அவரை மாதிரியே நடிக்கணும். நீ ஆனால் சிவகார்த்திகேயன் மாதிரியே நடிக்கணும். சிவகார்த்திகேயன் இல்லைண்ணா, அவங்க வந்து நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. ஓவியாக்காவும் இங்கிலீஷ் பேசுவாங்க. யாரு? சிவகார்த்திகேயன். நாங்க அவங்கள கலாய்ச்சிட்டு இருந்தோம்னா அப்படியே இங்கிலீஷ்ல பேசி எங்களெல்லாம் அப்படியே அமைக்கிடுவாங்க. அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் உங்களுக்கு புரியக்கூடாதுன்றதுக்காக இங்கிலீஷ்ல பேசிப்பாங்களா? ஓஹோ, அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன மாதிரி பேசிப்பாங்க? என்ன பேசுவாங்க? அப்படி இங்கிலீஷ்ல பேசுவாங்க. என்ன சும்மா ஒரு 2-3 சொல்லுங்க. அவனுக்கு தான் இங்கிலீஷ் தெரியும். பேசுறா. மறந்துடுச்சுண்ணே. மறந்துடுச்சா? என்னடா வாட் இஸ் யுவர் நேம் அது மாதிரி ஏதாவது பேசிப்பாங்கல்ல? வாட் இஸ் யுவர் நேம்லாம் கேட்க மாட்டாங்கண்ணா. நீங்க எங்க தங்குறீங்க அது மாதிரி கேட்பாங்கண்ணா. டாக்கிங் இங்கிலீஷ், வாக்கிங் இங்கிலீஷ், வாக்கிங் இங்கிலீஷ், இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ். டேய், அது இங்கிலீஷ் இல்லடா, அது டுபாகூர் இங்கிலீஷ்டா. அத பார்த்து ஏமாந்துருக்கீங்களடா பாயிலா. ஓ, அவர் இங்கிலீஷ் பேசலையா? அப்ப சும்மா அதெல்லாம். அப்ப ஹெல்ப்புக்கு நாளைல இருந்து நீங்க வந்துருங்க. சரி, கண்டிப்பா நான் எழுதி தரேன். நெக்ஸ்ட் டைம் சிவா அங்கிளை பார்க்கும்போது இந்த மேட்டர் தருங்கள். மொழிபெயர்த்து இல்லை, அப்படி நான் தமிழ்ல எழுதி கொடுத்துட்றேன். ஓகேவா? அப்படி நான் சொல்றதெல்லாம் திருப்பி சொல்லிடுங்க. ஓகே. ப்ளீஸ் வெயிட். காதல் காக்கா மாதிரி எப்ப எவன் தலையில விழுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இப்ப எவன் தலையில விழுந்திருக்கு. ஒவ்வொரு காதல்லையும் ஒரு பைத்தியகாரத்தனம் இருக்கு. ஆனா அந்த பைத்தியகாரத்தனத்துல எல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு. இது யார் சொன்னா தெரியுமா? மெரினா பாருங்க.